வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் வீட் நாட்டில் எப்படி ஹேண்டில் போட்டுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரெட் வைஸில், அதாவது அகலத்தில் உங்களுக்கு வீட் நாட்டில் எப்படி போடுறதுன்னு இந்த ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஒயர் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். பட் இது கொஞ்சம் ஒயர் அதிகமாக எடுக்கும், டைமும் கொஞ்சம் கூட ஆகும். இது நம்ம நார்மலாக எப்பவும் போடுவோம் பார்த்தீங்களா, 2 ஒயர் போட்டு நார்மல் நாட் போட்டு ஒரு ஹேண்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். பாக்ஸ் நாட் பேஸ்கெட்டில் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே போல தான் இதில் நம்ம வீட் நாட் போட்டு கொண்டு வரோம். இதை நம்ம அகல வரிசையில் போட்டுப்போம். இந்த வீட் நாட் அகல வரிசையில் போட்டுப்போம், இதை உயரத்தில் போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதுக்கு ஒயரும் நமக்கு அதிகமாக செலவாகும். இது அப்படி இல்லை, இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன குடைகளுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம், பெரிய குடைகளுக்கு நம்ம இதே போல் போட்டுக்கலாம். இது உயரத்தில் நம்ம இந்த வீட் நாட் போடுறோம். ஏற்கனவே நார்மல் நாட்டில் நம்ம போட்டோம், இப்போ வீட் நாட்டில் போட்டிருக்கோம். இதே மெத்தடில் இன்னும் ஒரு 2-3 நாட் வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு ஒரு ஒயரோட அளவு 4 அடி. ஸ்கேலில் உங்களுக்கு 4 அடி எடுத்துக்கோங்க. 2 ஒயர் நமக்கு தேவைப்படும். ஸ்டேப்பில் எடுத்திங்கன்னா 120 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒயர் போட்டாச்சு. இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கேட்பீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கூடையோட இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கூடை போடுறீங்களோ அதோட சென்டர் பார்த்து ஒயரை இந்த பக்கமாக இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் அதுக்கு அடுத்த நாட் எதுவோ அது பக்கத்தில் இந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். இதில் நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கோம், அதே போல் மல்லிப்பூ நாட்லேயும் ஹேண்டில் போட்டிருக்கோம். இந்த மெத்தடில் 2 ஹேண்டில் போட்டாச்சு. அதுக்கடுத்து இப்போ கோதுமை நாட்டில் போடுறோம். இன்னும் ஒரு 2 நாட்டில் போடுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோ வெறுமனே சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல தெளிவாக ஈஸியாக புரியும். இப்போ ஈக்குவலாக 2 வயரையும் நம்ம மேலே நமக்கு ஈக்குவலாக வர அளவுக்கு எப்போவும் விடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி விட்டு இப்படி எடுத்துக்கணும். ஈக்குவலாக வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ரன்னிங் வயர் அதிகமாக செலவாகும், அதையும் நான் சொல்லிடுறேன். அதிகமாக வயர்ஸ் வச்சுருந்தா மட்டும் இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள், முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ரன்னிங் வயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் வயரோட ஒரு கார்னர் எடுத்து, அதாவது ஒரு பகுதி எடுத்து இப்படி உள்ளே விட்டு ஸ்டார்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் ஒரு விரல் அளவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு, இப்போ நம்ம உங்களுக்கு வீட் நாட் போட தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. ஒருவேளை போட தெரியலனா பிகினர்ஸ் நாட் அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஹேண்டில் பொறுத்தவரை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் ஸ்டார்டிங்கே மெதுவாக காமிக்கிறேன் பாருங்கள். 2 ரிங் எடுத்து இப்படி போடணும். வீட் நாட் போட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட தெரியாதவங்க தயவு செய்து பார்த்துக்கோங்க. அந்த வீட் நாட் பேசிக் நாட் வீடியோ இருக்கும், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். நீங்கள் நல்லா டைட்டாக போடுங்க, எனக்கு பக்கத்தில் வச்சா தான் டைட்டாக போட முடியும். இப்போ அடுத்த வயரில் நம்ம எடுக்கிறோம். நார்மலாக எப்படி வீட் நாட் கூடையில் போடுவோமோ அதே போல் தான் போடணும். 2 வீட் நாட் போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த வயரில் ஒன்று, இந்த வயரில் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கூடையை கொஞ்சம் திருப்பிட்டு இதில் இப்படி போடணும். ஒரு லூப் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்ணி, ரிங் மாதிரி கிரியேட் பண்ணி இப்படி ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்ணுற பாருங்க. இதே மாதிரி பண்ணி அதில் நம்ம ஒயரை விட்டு எடுக்கணும். ஈஸியாக இருக்கும். ஒயர் நிறைய செலவாகும். ஆனால் நிறைய ஒயர் இருந்தால் மட்டும் இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கூடையும் உங்களுக்கு ஒரு பெரிய கூடையாக இருந்தால் தான் இதை ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன கூடையில் இதை ட்ரை பண்ணாதீங்க, லுக் இருக்காது. நான் அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பெரிய கூடை போட்டதுக்கப்புறமா, இப்போ ஏற்கனவே ஒரு கிராஸ் நாட்டில் ஒரு கூடை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கூடைக்கும் ரொம்ப பெரிய கூடைக்கும் இது பொருத்தமாக இருக்காது. ஒரு மீடியமான கூடைக்கு இந்த ஹேண்டில் பொருத்தமாக இருக்கும். இப்போ 2 ஒயரில் போட்டோம். இப்போ அப்படியே சுற்றி இங்கே வரோம். இப்போ இந்த ஒயர் எடுக்கிறோம். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் அழகாக போட்டுடலாம். ஆனால் வீட் நாட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு போட முடியும். தெரியாதவங்க பேசிக் நாட் வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விதமான நாட்ஸும் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒயர் நிறைய சுருக்கம் விழும்.
போடும்போது நிறைய சுருங்கிக்கிட்டே வரும். இந்த சுருட்டு விழுது பாருங்கள், இந்த மாதிரி சுருட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சுருக்கம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலைன்னா கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் அதெல்லாமே கூடை டிப்ஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இதெல்லாம் கமெண்ட்டில் கேட்பாங்க, முன்னக்கூட்டியே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் 2 வரிசை போட்டிருக்கோம். வீட் நாட்டில் பேஸ்கட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். வீட் நாட்டில் பேஸ்கட்டும் போட்டு கோதுமை முடிச்சில் கூடையும் போட்டு கைப்பிடியும் நீங்கள் போடும்போது நல்லா பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். போடுறது ஈஸி, ஒயர் அதிகமாக செலவாகும், அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒயர் கம்மியாக வச்சுட்டு பாதியிலேயே உங்களுக்கு ஹேண்டில் நின்றக்கூடாது. அதனால் நீங்கள் ஒயர் நிறையா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் அளந்து பார்க்கல, எவ்வளோ ஒயர் வரும்லாம் அளந்து பார்க்கல. அதனால் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எப்படி அந்த முறுக்கு கைப்பிடி, அடுத்தாப்பில் இந்த ஏணிப்படி கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்க பாருங்க புதுசாக, அதுக்கெலாம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி கூடைகளுக்கு நம்ம அளந்து எடுக்க மாட்டோம், இருக்கிற ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டுகிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு 3 நாட் 4 நாட் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். 1 2 3 லைன் போட்டுக்கோம் பாருங்கள். இது பாருங்கள் நமக்கு இப்படி செங்குத்தாக வளரும். இந்த கூடையில் நான் சைடு வாக்கில் வளர்த்துருப்பேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒயர் அதிகமாக செலவாகாது. இது நம்ம இப்படி செங்குத்தாக வளர்த்துட்டு சின்ன கூடைகளுக்கு நீங்கள் இதே மாதிரி போடலாம், பெரிய கூடைகளுக்கு இந்த மாதிரி போடலாம். ஒரு மீடியமான கூடைகளுக்கு இந்த மாதிரி போடலாம். ரொம்ப பெரிய கூடைக்கு இது ஹேண்டில் போட்டாலும் அவ்வளோவா எடுக்காது. ஒருவேளை உங்களுக்கு பெரிய கூடைகளுக்கு போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒயர் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 4 லைன், அதாவது இங்கே பாருங்கள் 1 2 3 4ன்னு வந்திருக்கும். கூடுதலாக நீங்கள் இந்த பக்கம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஒயர் இங்கே ஒரு ஒயர் சேர்த்துட்டு 4ஆக சேர்த்திங்கன்னா நல்லா கனமாக கைப்பிடி நல்லா கனமாக கிடைக்கும் பெரிய கூடைகளுக்கு. இது மீடியமான கூடைகளுக்கு இந்த மாதிரி கைப்பிடி போடலாம். சரி, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி ஃபினிஷ் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி தான் சுற்றி சுற்றி கொண்டு வந்து போடணும். ஒரு நாட் மட்டும் போடுறேன். வீட் நாட் தெரியாதவங்க படிச்சுட்டு போடுங்க. பிகினர்ஸ்லாம் நல்லா அழகாக போட்டுடலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. அந்த உருண்டை கைப்பிடி தான் கஷ்டப்படுவீங்க, அந்த ஒயர்லாம் நம்ம விட்டு 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 எடுத்து மாற்றி போட்டிருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த கைப்பிடி. பழகிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். இது நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாமல் பார்த்த உடனே நீங்கள் படிச்சிடலாம். இப்போ நான் அந்த மாதிரி ஈஸியான ஹேண்டில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஈஸியான ஹேண்டில்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிச்சதோ 20 மாடல் கிட்ட போட்டிருக்கேன். வெவ்வேறு மாடலில் 20 ஹேண்டில்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து போடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம். இதே மாதிரி தொடர்ந்து கொண்டு வருவோம். ஹேண்டிலில் 2 பக்கமாக நம்ம வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா 2 ஹேண்ட்லேயும் நம்ம வச்சு அளந்து பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது நமக்கு 2 ஒன்று போல் இருக்கணும். அதுவரை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நீங்கள் பின்னிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். உடஞ்சி போகாத இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம 2 ஹேண்ட்லேயும் சரி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து சென்டர் பார்த்து, ஏற்கனவே நம்ம சென்டர் பார்த்து போட்டிருப்போம். அதே போல் உங்கள் கூடையில் சென்டர் பார்த்து இந்த வயரை நம்ம இப்படி உள் பக்கமாக, இந்த நாட்கு உள் பக்கமாக விடணும். இதில் விட்டுருக்கேன் பாருங்கள், இந்த நாட்கு நடுவில் நம்ம 2 பக்கமாக உள் பக்கமாக இந்த வயர்ஸை ஒன்று போல் இப்படி விட்டுட்டு, ரன்னிங் வேர் கட் பண்ணிடுங்க. அது சொன்னால் என்ன ஞாபகம் இல்லை. பின்னி முடிச்சதுக்கப்புறமா ரன்னிங் வேர் கட் பண்ணிவிட்டு இப்படி உள் பக்கமாக விட்டு நம்ம இந்த பக்கம் நீங்கள் முடிச்சு போட்டு சொருகி விட்டாலும் சரி தான், அல்லது நான் நிறைய ஒயர் வச்சுருக்கேன் மிச்சமாக இருக்குது அதை நான் அப்படியே உள்ளே சொருகி விட்டுறேன்னு சொன்னாலும் சரி தான், எப்படினாலும் சரி தான். நான் முடிச்சு போட்டுக்கேன் பாருங்கள். இப்படி போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு முடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெறுமனே நம்ம அப்படியே சொருகி விட்டுடலாம். உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் ஏற்கனவே நிறைய ஹேண்டில்ஸ் போட்டிருப்பீங்க. அதில் நம்ம இப்படி எப்பவும் போல் உள் பக்கமாக இப்படி சொருகி விட்டுறணும். நிறைய ஹேண்டில்ஸ் மாடல்ஸ் இதுவரை ஒரு 20 கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னமும் ஒரு 2-3 புது ஹேண்டில்ஸ் வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதுவரை அப்லோட் பண்ண ஹேண்டில்ஸ் எல்லாமே ஹேண்டில் பிளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஹேண்டில் மேக்கிங் இன் பிளாஸ்டிக் வயர் கூட அப்படிங்கிற லிங்க்கில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய ஹேண்டில்ஸ் நீங்கள் மாடல்ஸ் பார்த்துக்கலாம். ஈஸியாக போடுற ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வயர்ஸ் எல்லாமே நம்ம உள் பக்கமாக
கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுறணும். இந்த வயரையும் சேர்த்து தான் எல்லா வயரையும் நம்ம சொருகி விட்டுறணும். இது லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னே அழகாக பின்னி போடலாம். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் நான் பேசுகிறது தெரிஞ்சால் தானே லாங்குவேஜ் தெரியும். சரி, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்கடுத்து நம்ம இதில் நம்ம வயர் வச்சு உள்பக்கமாக கட்டணும். இதில் ஒயர் வெளியே தெரியாத அளவுக்கு கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி கட்டினீங்கன்னா ஒயர் வந்து நமக்கு வெளியே தெரியாது. ஒயர் தானே வச்சு கட்டுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டிங்கன்னா சரியாக தெரியாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கேப்புக்குள்ளே நம்ம இப்படி ஒயரை உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அதாவது கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேல் பக்கமாக கட்டுறதை விட இப்படி உள்பக்கமாக நான் நிறைய ஹேண்டிலில் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஒரு சில பேர் நீங்கள் நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதை நம்ம முடிச்சு போட்டும் கட்டலாம், அப்படி இல்லைன்னா ஒயர்ஸை நம்ம இப்படி இதில் சொருகியும் விட்டுடலாம். முடிச்சு போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாத பட்சத்தில் இப்படியும் நம்ம சொருகி விட்டுடலாம். இந்த கூடையோட விலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்ட் 5ல் சொல்கிறேன். இந்த கூடை எப்படி போடுறது, இதுக்கு என்ன மெஷர்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். பூசணிக்காய் கூடை மேக்கிங் அப்படிங்கிற வீடியோவில் வரும். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கமெண்ட்டில் நீங்கள் கேட்டு சிரமப்பட வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். இது என்ன விலைக்கு விற்கலாம், அப்புறம் இது எத்தனை ரோல், இதோட மெஷர்மெண்ட் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாக போட்டுறேன். இதோட ரேட் மட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 5ல் சொல்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக உள்ளவங்க. பக்கத்தில் ரெட் கலரில் இல்லை பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைன்னு கேட்குறீங்க, அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். இப்படி நம்ம ஃபுல்லாக சொருகி விட்டுறோம். இதில் சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி முழுக்க சொருகி விட்டோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயர் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கு நமக்கு ஒயர் அதிகமாக செலவாகும். ஸோ ஒயர் நிறைய இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மீடியம் சைஸ் கூடைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் போடலாம். இதை தவிர வேறு ஏதாவது ஹேண்டில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் புதுசாக ஏதாவது ஹேண்டில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட இமேஜஸ், பேஸ்கட் போட்ட இமேஜஸ் அல்லது ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். நீங்களும் ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்பிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். 9445266602. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான ஹேண்டில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.